தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி, இன்றைய அறிவுரை என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளை கடுமையான வார்த்தைகளால் பேசாதுங்கள். இன்றைய அறிவுரை என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளை கடுமையான வார்த்தைகளால் பேசாதுங்க. கடுமையாக வைகிறது, கெட்ட கெட்ட வார்த்தையாக வைகிறது, சூசனமாக பேசுகிறது. அந்த பிஞ்சு உள்ளம் யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? மனுஷில் நஞ்சை விதைச்ச மாதிரி தான், சிறு வயசுலேயே நஞ்சை விதைச்ச மாதிரி தான். அந்த ரணங்கள், அந்த வேதனைகள்லாம் தான் கடைசியில் உங்கள் மேலே மொத்தமாக காட்டும். எப்படி காட்டும்? உங்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதிலிருந்து நீங்கள் மீளவே முடியாது. அந்த கோபத்தை அப்படி காட்டும். உங்களால் அப்போ எந்திரிக்கவே முடியாது. சில பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க கோபத்தை எப்படி காட்ட முடியும்? சிறு வயசுலேருந்து ஏதோ அவங்க மனசு பாதிக்கிற அளவில் நடந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அவங்க அதை அப்படியே அடக்கி, தகப்பன் என்ன செய்ய முடியும்? எத்தனையோ தகப்பன் பாலியல் பண்ணுறான், பிள்ளைகளை கெடுக்கிறான் போதையில். எத்தனையோ கேஸ் இப்போ வெளியாகிருக்கு, ஜெயிலில் இருக்காங்க எத்தனையோ பேர். அவன் தகப்பனாவே பெத்த மகளை கெடுக்கிறான்னா மிருகங்களை விட கேவலமானவனாச்சே. தூக்கில் போட்டுறணும். அவங்களெல்லாம் ஜெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. அவனுக்கு சோறு போட்டு அவனை வளர்க்கணும்னு உடனே அவனுக்கு தூக்கு தான். பழைய சட்டங்கள் அப்படி அரபி தேசத்தில் சவுதி அரேபியாவில், இஸ்லாமிய நாடுகள்லாம் கடுமையான சட்டங்கள் இருக்க போய் தான் ஓரளவில் இந்த கொடுமைகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பைபிளில் பழைய ஏற்பாடுலாம் ரொம்ப பயங்கரமான சட்டங்கள், யூதர்களுக்கு உள்ள சட்டம். இன்றைக்கி நம்ம சட்டங்களும் ஓரளவில் இருந்தாலும் கூட அது கடுமையாக்கப்படலை. அதனால தான் குற்றங்கள் பெருகுது. சிறு பிள்ளைகளை இம்சப்படுத்தாதீங்க. சிறு குழந்தைகளை மனசை புண்படக்கூடிய அளவில் பேசாதீங்க. அவங்க ஒரு தூதர்கள் மாதிரி, ஏஞ்சல்கள் மாதிரி. உங்கள் வீட்டில் நடமாடுறதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக. உங்கள் வீட்டில் கலன்னு பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருந்தால், எவ்வளோ ஒரு 2 பிள்ளைகள் விளையாடினா அதுதான் சொர்க்கம், அதுதான் மகிழ்ச்சி. அதுக்காக வாழுவீங்க, அதுக்காக உழைப்பீங்க, அதுக்காக வேலை செய்வீங்க. பிள்ளைகள் தான் உங்களை வளர்க்குறாங்க. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பிள்ளைகள் தான் உங்களை வளர்க்குறாங்க. பிள்ளைகளுக்காக தானே நீங்கள் உழைக்க. இல்லாட்டினா தான் ஒரு வேலையும் இல்லாட்டினா சோம்பேறி முட்டா பையன் ஆகிடுவீங்களே. பிள்ளைகளுக்காக உழைக்கிறதுனால நீங்கள் உழைப்பாளிகளா, விஞ்ஞானிகளா, அறிவாளிகளா, மேதைகளா, தொழிலாளர்களா, இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களால் நீங்கள் அப்படி ஆக்கப்படுறீங்க. பிள்ளைகள் படிப்புக்காக பாடுபடுறீங்க. அந்த உழைப்பு முழுவதும் பிள்ளைகள் உங்களுக்கு வாழ வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கடவுளாக, குழந்தையும் தெய்வமும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? குழந்தைகள் வடிவில் இறைவன் இருக்கிறாருன்னு பாடல்கள்லாம் இருக்குது. அதனால் பிள்ளைகளை மதிங்க. கடுமையான வார்த்தைகளை பேசாதீங்க, அடிக்காதீங்க. ரொம்ப அடிக்கிறாங்க சில பிள்ளைகள். அடித்து கொல்றவெல்லாம் இருக்கான். உங்கள் பிள்ளைகளை அன்பாக பேசுங்க. பிள்ளைகள் எப்பயுமே, அதுவும் பெண் பிள்ளைகள் எப்பயுமே அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசவோ அடிக்கவோ கடுமையான காரியங்கள், அதுக்காக கண்டிக்காமல் இருக்க முடியாது. அதில் ஒரு அளவு இருக்கட்டும், லிமிட் இருக்கட்டும். அடிக்க வேணாம், நொந்துருவாங்க பாவம். ஒரு அடியில் தாங்க முடியுமா? அதுவே நோயாயிரும். அந்த இதுலேயே இதாகி பின்னாடி அது பெரிய வியாதியாகி இடையிலேயே சாகக்கூடிய வயசில் நிலைமையெல்லாம் ஆயிரும். அதனால் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கடுமையாக வார்த்தைகளால் திட்டாதீங்க,
அடிக்காதீங்க. கெட்ட வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசி பிள்ளைகளை கெடுக்காதீங்க. ஞானமாக நடந்து கொள்ளுங்கள், புத்தியாக நடந்து கொள்ளுங்கள், விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே. வணக்கம்.